நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறோம். ஏன்டா எப்படா அந்த படம் ஓடிச்சு, இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மேயாதமான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். கார்த்திக் சுப்பராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரும். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம். படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணால் கண்ணன் சார் வந்திருக்காரு. சார், ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடித்த உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணி முடித்து வெளியே வந்தோடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே, அடுத்தது என்ன? 30 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன் விஜய் சேதுபதியோட. ஓகே, அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஓகே, இப்போயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்கன்னு. எல்லாமே வேணாண்டா. ஓகே கார்த்தி, நம்மளே பண்ணிடுவோம். 100 கோடி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். இப்போயாவது இல்லை. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dலேருந்து. நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்போயாவது நான் ப்ரொடியூசர். இங்கே உட்காந்துருக்கேன் யாருமே என்னை ப்ரொடியூசராக பார்த்ததும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. The founder of Stonebench Studios, our beloved director Karthik Subbaraj avargal, one of the most amazing human being, the most talented and looked upon directors. ஒரு நல்ல மனிதன், நல்ல கதை இருக்கு அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டை வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிற பர்சன். A few words from you, sir. எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேசிட்டாங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்னா வந்து நாங்கள் ஸ்டோன்பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ, அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்போயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன்பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது, ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியாஸ் சொன்னார். பட் நான் சொன்னேன், இல்லை எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேயாதமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேயாதமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறையா விஷயங்கள் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில் கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்டு லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேயாதமான்லேயுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேயாதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நிறையா ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட டபுள் எக்ஸ் அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக இது, ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் க்ரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி,
அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும். ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ் ரத்னா, யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக, ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ், மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு, பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச், we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க, என்ன ஸ்டோரி எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வெர்ஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு. தயவுசெய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலையே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனால் எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் இந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தெம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரி திங் புட்டுகாதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதேச்சியா அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபில்ம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபில்ம் களம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ப்ரொடியூசராக வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து கோடியாக வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து
அந்த படத்தை வந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட்ட வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் லோகேஷ்கிட்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்தோம். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்டுன்றது வந்து ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபில்ம்ஸ். அப்படின்றப்போ 2 பிக் ஃபில்ம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம் அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் ஐ செட், ஸ்டோன் பெஞ்சில் வந்து நாங்கள் நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறோம். ஏன்டா எப்படா அந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு செமையான பஞ்சோட வந்து முடிச்சிருக்கீங்க. குட் டு ஹியர் ஃப்ரம் யூ. த ப்ரொடியூசர், அதாவது ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கதையில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. அந்த கலைஞனுடைய கிராஃப்ட்டை வந்து அவன் ஃபுல்லஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டிரெக்டர்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக வேலைகள் கொடுத்து 18 படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ. அண்ட் we have கார்த்திக் சந்தானம் சார், த ப்ரொடியூசர். இஸ் டன் அன் இன்க்ரெடிபிள் ஜாப். அவ்வளோ படங்களுக்கு தன்னுடைய ஹார்ட்ஃபெல் சப்போர்ட், அந்த படத்தினுடைய ஜெனுவினிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல மனிதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் லைனப்ஸ் ஆல்சோ. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். அதான் நீங்களாவது ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி பேசுவோம். அதுக்கு மிக மிக ஆப்டான ஆள் என்னையை தவிர யாருமே இருக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். என்னென்னா, நான் என்னை வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் சொன்னார், லோகேஷ் வந்து ரத்னாக்காக பண்ணுறாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து விதுக்காக பண்ணுறாரு, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு வந்து லோகேஷும் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் உலகத்துக்கு தெரியும், இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான்ற மாதிரி, நான் தான்டா ப்ரொடியூசரு, சத்தியமாக சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், இவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போது இவ்வளோ பெரிய நேம்ஸ் மேலே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போயிடுது. ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து இங்கே சந்தோஷமாக தான் சொல்கிறேன், வருத்தப்பட்டுலாம் சொல்லலை. ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னே சரி, இவங்க சினிமாவில் வந்து ஒரு பேர் செட் பண்ணுறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சான் கார்த்தி, அவ்வளோதான். மச்சான் கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சான் கார்த்தி யார்? கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன், பீட்சாலேருந்து. ஏன்னா நானும் கார்த்திக்கும் வி கோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி, வி ஹவ் லாங் வே டு கோ ஹெவன். ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும், நாங்கள் லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னென்னா, ஓகே ஃபஸ்ட்டு மேயாதமான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரோம். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம், படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணால் கண்ணன் சார் வந்திருக்காரு. சார், ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடித்த உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம், ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
பண்ணி முடிச்சு வெளியே வந்த உடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி ஓகே, அடுத்தது என்ன 30 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன் விஜய் சேதுபதியோட, ஓகே அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன், ஓகே இப்பயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, எல்லாமே வேணாண்டா, ஓகே கார்த்தி நம்மளே பண்ணிடுவோம் 100 கோடி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ், இப்பயாவது இல்லை. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dலேருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி, இப்பயாவது நான் ப்ரொடியூசர். இங்கே உட்காந்துருக்கேன் யாருமே என்னை ப்ரொடியூசராக பார்த்ததும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. என்னோட பிரச்சனையை நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரத்னா வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறாரு. வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் யாரால் சொல்ல முடியும் அப்படின்றபோது பர்சனலாக இந்த படத்தில் நான் கனெக்ட் ஆகிறேன். பர்சனலாக கனெக்ட் ஆன உடனே ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ரத்னா கேட்ட கேள்விகள் டீசரில் சொல்கிறாரு, நீ யார், நீ பார்க்குற வேலையா இல்லை நீ பண்ணுற விஷயமா எல்லாம் சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட் நேற்றுக்கு நாங்கள் மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ போயிருந்தபோது தோனிக்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போகும்போது அந்த வீட்டில் இன்வைட் பண்ண ஒரு அம்மா ஓப்பன் பண்ணி தோனி இருக்காரா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்களாம். அப்படிப்பட்ட தோனிக்கே இந்த நிலைமைன்னா இப்போ கார்த்திகேயன் சந்தானத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அந்த வேலைக்கான ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்க போகும்போது இந்த படம் வருது. இந்த படத்தில் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட பார்ட்னர் கல்யாண் இருக்கார், அவர் தான் ஒரிஜினல்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு பண்ணுறாரு. அவர் ஒரு 7 இது அந்த சைட் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிக்கும்போது நான் கார்த்திக் கல்யாண் எல்லாம் உட்காந்து யோசிக்கும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் பண்ணுறோம். வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்ன மாதிரி படங்களை தயாரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்கெட்குள்ளே இங்கே உள்ள யாராலையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே 3 கோடி பண்ணுறோம், 100 கோடி பண்ணுறோம், அடுத்த ஒரு நீலிரா பண்ணுறோம், அடுத்த ஒரு புது ஜென்ரேஷன் வச்சு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது வந்து ஒரு பேரோ புகழையை தாண்டி இப்போ நானும் கார்த்திக் சுப்புராஜும் கல்யாண சுந்தரம் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டோட லெகசி தான் ரொம்ப முக்கியன்றத ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு இந்த படம் 29 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோன் பெஞ்சே வந்து இது வரைக்கும் 18 படங்கள் பண்ண பிறகு இந்த பரோட்டா சூரிக்கு அது மாதிரி தான் உட்காந்து நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மொத்த கோட்டையும் அழிங்கடா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த இயக்குனரோட நாங்கள் மொதல் படத்தை ஆரம்பித்தோமோ மேயாதமான்ற ஒரு படத்தை 2017 அதே இயக்குனரோட திருப்பி 18வது படமாக இதை நாங்கள் சொன்னாலுமே இது ஸ்டோன் பெஞ்சினோட ஜேர்னியில் இது வந்து ஒரு புது படமாக இருக்க போகும். இங்கேருந்து இனிமேல் ஸ்டோன் பெஞ்சில் வரப்போகிற படங்களில் வந்து புது விஷயங்கள் நிறையா எப்படி சொல்லியிருக்கோமோ, பட் ஆனால் மக்களுக்கு மோர் ரிலேட்டபிளான ஃபேக்டராக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதோட துவக்கமாக இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது எதுக்கு 2 டிவிஷன், அட் த எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மலையாள படத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜனவரி 30 பிரகம்பனம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஜேர்னியை நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மேடையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோன்றதை தாண்டி அதை வந்து சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்போ தான் எப்படி தான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு இவ்வளோ நாள். இந்த தருணத்தில் லோகேஷ், ஐ திங்க் வி கோ லாங் வே பேக். சத்தியமாக சொல்கிறேன், லோகேஷ்க்கு இப்போ வரைக்கும் கதை தெரியாது. இது வரைக்கும் லோகேஷ் வந்து பணம் போட்டுறதோட நம்பிக்கையின் ரீதியாக மட்டுமே அப்படியே ஸ்டோன் பெஞ்சை நம்பி எந்த அக்கௌண்ட்டு எப்பப்போ பணம் வேணும் அதை மட்டும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியோ எந்த ஒரு கொஷினுமோ கேட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு மிக்க நன்றி லோகேஷ். ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த தருணத்தை வந்து சினிமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்டுக்கு பதில் சொல்கிற ஒரு விதமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அதை பண்ணி கொடுத்த ரத்னகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
And in the journey, we want to go ahead with a lot more films, and I really want both your names to stay intact and lot more to be given to this industry. And ஃபிலிமா வரோன்னா ஆப்வியஸ்லி ஐ ஸ்டார்ட் வித் விது. விது வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், விது என்னோட தம்பி. அதை வந்து ஆமாம், தம்பிக்கு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்குவேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் we will give them the place. விதுவுக்கு கண்டிப்பாக திறமை இருக்குது. அதை எங்கே விது ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து அவனுக்கு ஜிகர்தண்டா XXன்ற ஒரு படத்தில் இந்த ரோல் யார் பண்ண போகிறான்னு நானும் கார்த்திக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஷெட்டானின்ற ரோல் தான் படத்தோட கோர். அந்த கோருக்கு கார்த்திக் நம்பி விதுவை கொடுக்கும்போது விது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகனாக ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி ரீஐட்ரேட் பண்ணுறதுக்கு ரெட்ரோன்ற ஒரு படத்தில் சூர்யா சாருக்கு எதிராக ஒரு வில்லன் நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்ட முடியுன்ற போது அப்போ கார்த்திக் பார்த்து வித்யாசங்கர் ஓகே ஒரு மைக்கேல்ன்ற கேரக்டர் பண்ணலான்ற போது அப்போ சூர்யா சாரும் சரி, ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு, சார் மீன்ஸ் அ லாட் டு மீ, தேங்க்யூ. இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இவனுக்கு அந்த வில்லன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மைக்கேலாக வந்து நிற்கிறான். இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு நடிகனாக மாறிட்டான்றது ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர். ஓகே, நவ் வீ கேன் ஜஸ்ட் டேக் ஹிம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்சில் எல்லாருமே இருக்காங்க, இயக்குனர், சினிமோட்டோகிராஃபர், ஆல் டெக்னீஷியன்ஸ், எடிட்டர். வி ஹாவ் அ சாலிட் பஞ்ச் விச் வி ஹவ் ஒர்க்ட் அஸ் அ ஃபேமிலி அண்ட் விச் வி ஹவ் கிரியேட்டட் ஃபார் த பாஸ்ட் 18 ஃபிலிம்ஸ் தட் வி ஹவ் டன். ஆனால் எங்கள்கிட்ட இது வரைக்கும் இன்ஹவுஸ் ஹீரோ கிடையாது. நான் பெருமையாக சொல்லிக்குவேன், இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு இன்ஹவுஸ் ஹீரோ இருக்கார், அவர் பேர் விது. அவருக்கு இந்த கம்பெனி தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணிருச்சு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் கையில் 3 படம் இருக்கும். அந்த 3 படமும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, ஐ திங்க் உங்களுக்கு தமிழ் பேச வரும்ன்றதே வந்து ஒரு அழகான விஷயமா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின்கள் தமிழ் பேசுகிறன்றது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் இங்கேயும் நிறையா டேலண்ட் இருக்காங்க. வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஃபிகர் அவுட். பட் இந்த படத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணது வந்து இஸ் இம்பெக்கபிள். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே உங்களை ஒருத்தங்களாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் விஜி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்டு சத்யா விஜின்ற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு லவ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 7G ரெயின்போ காலனி, வினை தாண்டி வருவாயா, அலைப்பாய் தேவ ரசித்த ஒரு ரசிகன் நான். என்னை மாதிரி பல ரசிகர்களுக்கு இருக்காங்க. அந்த ஸ்லேட் ஆஃப் ஃபிலிம்ஸில் 29 கண்டிப்பாக போய் சேருன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. மகேந்திரன், நீங்களும் அதுதான். You know Lokesh very well, you know Karthik very well, and you know Vidu very well. It's an opportunity for us to start working with you. நீங்கள் உண்மையிலே ஒரு திறமசாலி. ஆல் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃப்ரைடே. அது இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்லை நடிகராக இருக்கட்டும், வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஒன் ஃப்ரைடே அவே. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரைடே கூட சீக்கிரம் வந்துடும் மகேந்திரன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஷான், நீங்கள் வந்து யூஆர் ஃபேமிலி டு அஸ் ரைட் நவ். இந்த படத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது வந்து ஷான் ரால்டன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரத்னா மூலமாக வந்ததை பார்க்குறேன். ஷான் ஹஸ் கிவன் த சோல் டு த ஃபிலிம் and I'm sure that will speak volumes once after the film is released. But as a soundtrack already it has proven. But அது படமாக பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு சோல் கொடுத்துருக்காருன்னா அந்த சோல்ஃபுல் ஃபிலிம் அது கண்டிப்பாக ஷான் உங்களுக்கே போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. அண்ட் மாதேஷ், அமேசிங் சினிமோட்டோகிராஃபர், நோ டவுட் அபவுட் இட். ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், சம்பளத்தையே தயங்கி கேட்பார். எனக்கு ஏன்னே புரியாது. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது தான் தயாரிப்பாளரோட வேலை. பட் அதை தயங்கி கேட்கும்போது நம்ம கூப்பிட்டு பேச வேண்டியதாக. அப்படிலாம் இல்லைங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, சொல்கிற நேரத்தில் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே வேணால் பேசிக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் யாராக இருந்தாலும் வாங்கணும், கேட்கணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அண்ட் த வே யூ ஹாவ் எலிவேட்டட் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் அ சினிமோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் இம்பெக்கபிள். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ், ஐ மீன் லைக் பாவம் தூங்கவே இல்லைங்க. 2 வாரமாக அவங்க வந்து எப்படி தூங்க முடியும்? நான் பாட்டு ரிலீஸ் டேட் போட்டேன், ஓகே என் பிரச்சனை எனக்குன்ட்டு இதுதான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் 2 வீக்ஸாக தூங்காமல் வேலை பண்ணி இன்றைக்கி அவுட்டை எடுத்து கொடுத்து சென்சார் வரைக்கும் முடிச்சு கொடுத்ததுக்கு ஹோல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ அண்ட் யுவர் டீம் அண்ட் ரத்னா. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ஃபார் பீயிங் த எடிட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம்.
அண்ட் அவினாஷ் ஆஸ் அன் ஆக்டர், நான் தெரியாமல் ஒரு படம் பண்ணேன், அதுவும் லோகேஷோட ப்ரெசண்ட்டில் ஃபைட் கிளப்னு. அதில் பெஞ்சியாக பண்ணும்போது என் தம்பியாக நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அண்ணனை குத்துனது நீங்கள் தான், கொலை பண்ணது. பட் இந்த படத்தில் அந்த பண்ண பாவத்துக்காக எனக்கு ஸ்டோன் பெஞ்சில் வந்து நடித்து கொடுத்து அங்கே ஒரு அமேசிங் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் other new talents which have come in the film. All these people, I'm like sure they'll also do extremely well. And as a producer of this film, I really want to thank the partners in here, Sony Music, Manaswani vandadukku romba nandri. Thanks for Sony being part of it. And overseas AP International பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிற ஒயிட் கார்பெட் விஜய் பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் சார்பாக வந்திருக்க சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக 30ஆம் தேதி தனுஷ் சார் படம் வருது, எல்லாரும் போய் பாருங்கள். 14ஆம் தேதி சூர்யா சார் படம் வருது கருப்பு, எல்லாரும் போய் பாருங்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அழகான சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு அமைதியான படம் வருது, அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் மனசை வந்து கண்டிப்பாக எந்த விதத்துலேயுமே வந்து நீங்கள் கொடுக்குற 150 150 210 அது எதுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஐ பிலீவ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். யாரையும் ரியோ, நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, ரியோவோட நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். காலையில் 10:30 மணிக்கு அவர் நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. தலைவா எவ்வளோ மணிக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், தூங்கி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு மனசே கேட்கல, தயவு செஞ்சு தூங்கிடுங்க அப்படின்னேன். பட் தூங்காமல் அது கண்ணில் தெரியுது. எங்களுக்காக வந்தது ரொம்ப 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 நன்றி தலைவா. அண்டு என்னோட வெல் விஷிங் ப்ரொடியூசர்ஸ் சினீஷ், அருண் விஸ்வா, மகேஷ் ஃப்ரம் எம்ஆர்பி அண்ட் இவங்கெல்லாம் யங்ஜன் ப்ரொடியூசர்ஸ், அதாவது என்னை தயாரிப்பாளராக பார்க்குற 3 தயாரிப்பாளர்கள், ரொம்ப 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 நன்றி. அண்ட் யாரையும் விடலை, வேறு யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ மீன் லைக் மற்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரை பற்றியும் பேசிட்டேன். தேங்க்யூ. சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் இது என்னோட மேடை, நான் டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir.